இது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% அந்த மாணவர் சேர்க்கைக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதனால் மாணவர் சேர்க்கை தாமதமாகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையானது நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் ஒன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 25% மாணவர் சேர்க்கைக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது ஏன் ஒதுக்கீடு செய்யவில்லை என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது மத்திய அரசின் சில கொள்கைகள் திட்டங்களை அமல்படுத்தாததன் காரணமாகவும் சில அரசியல் நோக்கங்களுக்காகவும் இந்த நிதி விடுவிக்கப்படவில்லை என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய அந்த நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. கட்டாய கல்வி உரிமை சட்டமான அந்த உரிமை சட்டத்தின்படி 25% இடங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு அனைத்து பள்ளிகளிலும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் அந்த இடங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டுமானால் அதற்காக தமிழக அரசு தரப்பில் வழங்க வேண்டிய நிதி 40% நிதி இந்த கடந்த கல்வியாண்டில் வழங்கப்படவில்லை. ஆனால் 2023ஆம் ஆண்டிலிருந்து மத்திய அரசு அந்த நிதியை வழங்காததால் இந்த ஆண்டு அந்த நிதியை வழங்க முடியவில்லை என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிதி ஒதுக்கீடு விவகாரத்தால் மாணவர்களின் கல்வி உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்று உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மத்திய அரசு உடனடியாக தமிழக அரசுக்கு இந்த RTE என்று அழைக்கக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் செயல்பட வேண்டிய அந்த பணிகள் நிறுத்தப்படாமல் மாணவர்களின் கல்விக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உடனடியாக மத்திய அரசு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.